நாம் கடவுளை நம் ஆட்சி தலைவராக பெற முடிந்தால் அதுவே சிறந்தது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரியான ஆட்சி தலைவரை நாம் பெறுவோம். பாருங்க, ஜனநாயகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. 1958 இல் நோபல் பரிசு பெற்ற கேரி பெக்கர் ஜனநாயகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதினார். பாருங்கள், ஜனநாயகத்தில் முதல் பிரச்சனை அறியாமை. குறிப்பாக எழுத்தறிவில்லாத நாடுகளில், அல்லது நாம் இப்போது எழுத்தறிவில்லாதவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது, ஆனால் எழுத்தறிவு அது இருக்க வேண்டிய அளவில் இல்லை, அதனால் அறியாமை உள்ளது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. இரண்டாவது, பெரிய அளவு. நீங்கள் ஒரு அருமையான நபராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தனியாக தேர்தலில் போட்டியிட முயற்சித்தால் அது நம்பிக்கையற்ற விஷயமாகும். நீங்கள் ஒரு கட்சியின் பகுதியாக இருக்க வேண்டும், ஒரு பெரிய அமைப்பும் நிறைய பணமும் இருக்க வேண்டும். மூன்றாவது பிரச்சனை என்னவென்றால், இது காலாண்டு அடிப்படையில் நடக்கிறது. ஒருமுறை நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துவிட்டால் 5 வருடங்களுக்கு என்னுடன் சிக்கிக் கொள்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஒரு தவறு செய்திருந்தால் அதில் சிக்கிக் கொள்கிறீர்கள்.